Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வாழைப்பூ வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாழைப்பூ சேர்த்த மாதிரியே இருக்காது, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பியா, உள்ள வாழைப்பூ சேர்த்திருக்கிறதால ரொம்ப சாஃப்ட்டா சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவுல்ல 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது கூடவே 4 காஞ்ச மிளகாயையும் கழுவி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். வாழைப்பூவை ஃபஸ்ட்டு மேலே உள்ள அந்த மடலை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த பூவை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். அந்த கண்ணாடி மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், அதையும் எடுக்கணும். சென்டரில் திக்கான ஒரு பார்ட் இருக்கும், அதையும் எடுக்கணும். இந்த ரெண்டும் தான் துவர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்டு, அதனால இதை எடுத்துட்டு தான் சமைக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பொடியா. பருப்பை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு வடையாக போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வந்ததும் மாற்றி போட்டுக்கோங்க. ஃப்ளேமை லோவாக வைக்காதீங்க, எண்ணெய் குடிக்கும். ஹையாக வச்சா வெளியே சீக்கிரம் கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு டீயோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.